கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 3:18, ரோமன்ஸ் 3:18. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன, மொத்த ஜனங்களும் மொத்த மனித குலமும் பாவத்துக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறத காட்டுவதற்கு கடைசியாக சொல்லக்கூடியது என்ன சொல்றாரு? அவங்க கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லைன்னு எழுதியிருக்கு. எங்கே எழுதியிருக்கு? 36வது சங்கீதம், தாவீது சொல்லக்கூடிய சங்கீதம். தாவீது இந்த சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? எப்படி தெய்வ பயம் இல்லாதவர்கள் தேவனுக்கு எதிரான எல்லா காரியங்களையும் செய்வாங்கன்னு சொல்றதுக்கு அது சொல்லும்போது 36வது சங்கீதம் 1வது வசனம் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லையே. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அக்கிரமம்னு காணப்படுகிறது செய்கிறான், தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசிக்கிறான், அவன் செய்யக்கூடிய காரியமெல்லாம் தேவனுக்கு எதிரான காரியமாக இருக்கிறது என்பதை குறித்து சொல்கிறாரு. அப்போ என்ன, ஒரு மனுஷன் தேவ பயம் இல்லாமல் இருக்கும்போது அவனை என்ன கொண்டு போய் சேர்க்குது? எல்லா விதமான மோசமான பாழாக்குகிற காரியங்களில் கொண்டு போய் சேர்க்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? அவன் உதட்டில் பூரா கசப்பு இருக்குது, அவன் செய்கை பூரா என்னவா இருக்கிறது? துன்மார்க்கமாக இருக்கிறது, அவன் நிர்பந்தம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான், சபிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவன்கிட்ட தெய்வ பயம் இல்லை. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ரூட் காஸ், அதாவது எல்லாத்துக்கும் வேறு என்ன? தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயனோடனே, இந்த பயம் சொன்ன உடனே ஐயோ தெய்வம்னா அடி கொன்றுவார் அப்படி இல்லை. ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. என்ன, ஒரு இப்படிப்பட்ட ஒரு தேவனா அப்படின்னு கர்த்தருடைய மகிமைக்கு கொடுக்கக்கூடிய, கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு, கர்த்தருடைய அதிகாரத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, ஒரு கனம், பயபக்தி என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா இதுதான் என்ன, ஞானத்தின் ஆரம்பங்கிறத நீதிமொழிகளில் நிறைய இடத்துல பார்க்குறோம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என்ன, கர்த்தருக்கு பயப்படுறது தான். அடுத்து நீதிமொழிகள் 9ல் 10வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 9:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அதே மாதிரி நீதிமொழிகள் 16:6, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அப்போ என்ன, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல். இதில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக. அப்போ கண்களுக்கு முன்பாக அப்படிங்கிறது எதை காட்டுதுன்னா, அவங்க தெரிந்து அதை செய்யக்கூடியது. அதாவது எப்படின்னா, அவங்க வாழுகிற வாழ்க்கை என்ன, கர்த்தர் என்ன பார்க்கறதில்ல, அவர் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, இதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இங்கே காட்டுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம் எப்போ தெரியுமா வரும்? தேவ பயம் இல்லாத போது வரும். ஏன்னா தேவ பயம் இல்லாத போது மக்கள் ஒரு நெறியான, ஒரு மாரல் டைரக்ஷன் என்பதை விட்டு விடுவார்கள். அவங்க என்ன வந்துடுவாங்க? அவங்க சுயத்தை, செல்ஃப் சென்டர்டு என்று சொல்லக்கூடியதாக, அவங்க சுயத்தை பார்க்கக்கூடிய மக்களாக வந்துடுவாங்க. அதனால் அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிற எண்ணம் இல்லாமல் போயிடும். அதனால் ஆவிக்குரிய முறையில் அவர்கள் ஒரு குருட்டாட்டத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ எனக்கு அருமையான, நம்ம என்ன தெரியும்னா, முதல்ல ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம், ஒரு தேவனுக்கு விரோதமான காரியம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன, அவர்களுக்கு தேவ பயம் இல்லாமல் போய்விட்டது என்கிற அர்த்தம். அதை நம்ம மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நீங்கள் இந்த நாளில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னென்னா, நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்று ஒரு பயபக்தியோடு வாழக்கூடிய ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு ஒரு இருக்கிறதா? எ ஹெல்த்தி ரெஃபரன்ஸ் ஃபார் காட்னு சொல்லுவோம். எப்படி ஒரு ஆரோக்கியமான தேவ பயமான ஒரு வாழ்க்கை. ஒரு நிமிஷம் எப்படி சிந்திச்சு பாருங்களேன். நான் தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் அவருடைய அன்பிற்கும் அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட அன்பிற்கும் ஒரு பாத்திரமாக இருக்குதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி
அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக, அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நான் வாழுகிறேன். அப்போ நான் எப்படி அவருக்கென்று ஒரு பயபக்தியோடு வாழ முடியும்? எப்படி தெரியுமா? அவருடைய கண்கள் என்னை எங்கெல்லாம் பார்த்து கொண்டு இருக்குது. அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அதனால் நான் அவருடைய கண்களுக்கு முன்பாக வாழுகிறேன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்கள் ஒரு பயபக்தியுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுவீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, நாங்கள் எங்கே போனாலும் உம்முடைய பிரசன்னத்திலிருந்து மறையவே முடியாது. எங்களுடைய செயல்கள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய கிரியைகள் எல்லாமே உம்முடைய கண்களுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு தேவ பயத்தோடு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.